நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக அரசால் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பின்னர் எம்சாண்டின் விலை 2000 ரூபாய் வீதம் உயர்த்தப்பட்டு பிறகு 1000 ஒரு யூனிட்டுக்கு குறையப்பட்டது. அதாவது சிஎஃப்டியில் பார்க்கும்போது ஒரு சிஎஃப்டி வந்து 65 ரூபாய் இன்றைய விலை, கடந்த மாதம் 50 ரூபாய் இருந்த ஒரு சிஎஃப்டியின் விலை இன்று ரூபாய் 65 உயர்ந்துள்ளது. நேற்றைய முன்தினம் தமிழக அரசின் சார்பில் அமைச்சரவையில் ரூபாய் 1000 வீதம் குறைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எங்களின் வாழ்வாதாரம், பொறியாளர்களின் வாழ்வாதாரம், விவசாயத்திற்கு பிறகு அதிகப்படியான மக்கள் இருக்கும் தொழில் இக்கட்டிட தொழில். இதில் பல்வேறு துறைகளில் இருந்து எலக்ட்ரிக்கல், பிளம்பர் அனைத்து விதமான தொழிலாளரும் இதில் உள்ளடக்கம் அல்லாது பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். இவ்வகையில் இது தொடர்ந்து சிமெண்டின் விலை, கம்பியின் விலை ஒன்றொன்றாக ஏறிக்கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு மிக விரைவில் பொறியாளர்கள் நலன் கருதி, மக்களின் நலன் கருதி விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு பிரச்சனை, நேற்று கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் குறைக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் குறைக்காம கிறிஸ்டல் உரிமையாளர்கள் குறைக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் ரேட்டு வந்து 65 ரூபா போகுது. அதாவது இனிஷியலாக 45 ரூபா வந்து சிஎஃப்டிக்கு விற்றுது. இவங்க முன்னறிவிப்பு இல்லாமல் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே சைலண்டாக வந்து 15 ரூபா ஏற்றிட்டாங்க, 55 ரூபா 60 ரூபா ஏற்றிட்டாங்க. எம்சாண்டர் அரசுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் வந்து ஏற்றிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க. அதாவது அப்பதான் ஏற்றுற மாதிரி ஒரு கண்துடைப்பாங்க, அப்பதான் ஏற்றுற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ பல்வேறு அமைப்புகள், எங்க அமைப்பு உட்பட பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வைத்ததின் பேரில் அரசு வந்து 1000 ரூபாய் குறைக்க சொல்லி நேற்றுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. அதாவது ஏற்கனவே உள்ள விலையை ஃபாலோ பண்ண சொல்லல, ஏற்கனவே விலையிலிருந்து 1000 ரூபாய் குறைக்க சொல்றாங்க. இது வந்து ஒரு கண்துடைப்பா தான் எங்களுக்கு தெரியுது. இதனால பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான். இன்னொன்னு இது வந்து இன்னொரு விஷயம், நாங்க டைரக்டா எப்படி பாதிக்கப்படுறோம்னா, இப்ப 1000 ரூபாய் குறைக்க, இந்த 1000 ரூபாயும் குறைக்கல, இப்ப ரேட்டை கேட்கலாம் 1000 ரூபாய் குறைக்காம தான் சொல்றாங்க. இது குறைக்காம இப்ப கிளைண்ட்ல போய் நாங்க பேசுறோம். ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஒரு 40 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்த ரேட்டு 45 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இன்னைக்கு 65 ரூபாய் சொன்னா 20 ரூபாய் சிஎஃப்டி டிஃபரன்ஸ் காஸ்ட் கிளைண்ட் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க வேலையை நிப்பாட்டிக்கிறோம், எங்களால வந்து இந்த விலை எடுத்துக்க முடியாதுன்னு கிளைண்ட் சொல்றாங்க, வீடு கட்டுற ஓனர் சொல்றாங்க. அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம பொதுமக்கள் டைரக்டாவே பாதிக்கப்படுறாங்க. நாங்க என்ன கேட்கறோம்னா, உங்களுக்கு டாக்ஸ் வேணுமா, நீங்க ஒரு 6 மாசத்துக்கு டைம் கொடுங்க. நாங்க புதுசா போற ஒப்பந்தத்துக்கு அதை நாங்க கொடுக்குறோம். அதுக்கு கிளைண்ட் ஒத்து வந்தா கட்டுறோம், இல்ல கிளைண்ட் தள்ளி பணத்தை ரெடி பண்ணி கண்டிப்பாங்க. நீங்க மக்களுக்காக அரசு, மக்களுக்காக சேவை செய்யற ஒரு அரசா இருந்துகிட்டு சடனா ஏற்றக்கூடாது. ஒரு பெட்ரோல் விலை 10 காசு ஏறினாவே எல்லா எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க, ஒரு 10 காசு. ஆனா ஒரு சிஎம்டிக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றிருக்காங்க, 20 ரூபாய் ஏற்றி 10 ரூபாய் குறைக்கிறாங்க. குறைச்சா அது குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்ஸ் இதை ஏற்றி இறக்குற வேலை வேண்டாம், அது கண்துடைப்பா தான் தெரியும். அதை நம்ம திருப்பி இறக்கிறதுக்கு நாங்கள் கிரசர்கிட்ட சண்டை போடணும், நாங்கள் கிளைண்ட்ல போய் ஆர்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதுலேயும் இது தேவையில்லாத ஒரு நல்லா போற ஒரு கட்டுமான துறையை இது பண்ற மாதிரி, அந்த சைக்கிளிங்கை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அரசு வந்து கவனம் செலுத்தி பழைய மாதிரி அந்த டாக்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க, லேண்ட் மைனிங் டாக்ஸ் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்க வர எந்த கான்ட்ராக்டையும் நாங்க வந்து அந்த ரேட்டுக்காக அரேஞ்ச் பண்ணி நாங்க கொடுக்குறோம், கிளைண்ட் நாங்க முன்னாடியே பேசிக்கிறோம். ஸோ இப்போ நிறைய ஒர்க் ஸ்டாப் பண்ற நிலைமையில இருக்கு. அதே போல இதுக்கு மாற்று ஏற்பாடா நம்ம சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சில முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஐபிபி பேசுவாரு இதை பத்தி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாற்று பொருளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஆரம்பிச்சிட்டோம் வந்துட்டு, அதுக்கு ஜிப்சம் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்கு வந்துட்டு. ஸோ இது பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து ஜிப்சம் பிளாஸ்டர் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், வந்து ஈராக்ல வந்து பல கண்டிப்பாக ஏற்றுமதி பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு
ஜிப்சம் டஸ்டர் சொல்லலாம். ஜிப்சம் நத்திங் பட் இதுதான் நம்ம இருக்க இந்த ஃபால் சீலிங் தான் ஜிப்சம். இது வந்து வால் அப்ளை பண்றோம், சீலிங் அப்ளை பண்றோம். இதனால நமக்கு என்னன்னா வந்து நமக்கு ரூமோட டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் ஆகுது. ஸோ பவர் கன்சம்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்து. ஸோ கூலிங் ரூம் வந்து கூலிங்காக வச்சுருக்கோம் வந்துட்டு. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்துட்டு இதை வந்துட்டு அரசு முன்னெடுக்கணும் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் வந்துட்டு. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுமலை விட்டு நம்ம எம்சாண்ட் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. மக்களை போயிட்டு சந்திச்சு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களால புரிதல் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த இதை வந்துட்டு பிடபிள்யூ எல்லாம் இன்ட்ரோ பண்ணாங்க. நம்மளோட தமிழக அரசை கொண்டு வந்து மக்களோட இது கவனத்தை கொண்டு வரும்போது மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எங்களோட கோரிக்கை என்னன்னா வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டை ஊக்குவிக்கணும். அது பார்த்தீங்கன்னா 45 முடிஞ்சது ஒரு ஃபினிஷிங் கிடைச்சிருது. இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக போகுது. பட் இதை மக்கள் வந்து ஏற்றுக்கணும். வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இது எல்லாருக்கும் ஒரு தெரியல மாதிரி வந்துட்டு ஒரு விளம்பரம் கொடுத்து பண்ணாங்கன்னா வந்துட்டு இதை வந்து நம்ம அதிகமான அளவில் வந்து நம்ம பண்ணலாம். நமக்கு பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிடும். மற்றும் வந்து அந்த கனிம வளம் பாதுகாப்படும். நம்ம கனிம வளம் கொள்ளையடிக்கிறோம் சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்து நமக்கு ஒரு டிராஸ்டிக்காக கனிம வளம் வந்து பாதுகாக்கப்படும் வந்துட்டு. அதனால் அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த வந்துட்டு மாநில கூட்டம் பற்றி தலைவர் சொல்றார், குணாதர் சொல்றார் வந்துட்டு. இன்னொரு மாற்று ஏற்பாடு என்னன்னா நம்ம இந்த கனிம வளங்கள்லாம் பிரச்சனையா இருக்கு. அதையும் நம்ம சிந்திக்கணும். நாங்களும் வந்து தமிழ்நாட்டில் தான் வாழ்றோம். எங்களுக்கு இயற்கை வளம் முக்கியம். அதை அழிக்காம இருக்கணும்னா நிறைய ஏற்பாடுகள் இருக்கு. இப்போ போன பீரியட்ல மலேசியால இருந்து இம்போர்ட்டட் சாண்ட் இறக்குனாங்க. அது வந்து தூத்துக்குடியில் கப்பல் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் அங்கே வந்து கேஸ் போட்டு நிறுத்தி தேவையில்லாம வந்து அது ஒரு அரசியல் நடந்தது. அது எங்களுக்கு தேவையில்லை. பட் அது வந்து வெற்றி பெற முடியாம போயிடுச்சு. பட் இப்போ உள்ள அரசு ஸ்ட்ராங்கா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம், மலேசியால இருந்து கொண்டு வரலாம். இதே ரேட்டு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்மளோட இயற்கை வளம் பாதுகாக்கப்படும். இயற்கை வளம் இருப்பாரு. நீங்க வந்து ஜல்லியை உடைச்சி அதை ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ வேலை செஞ்சு எடுக்கிறத விட ஃபாரின்ல இருந்து அனுப்பது ரெடியா இருக்கிறாங்க. அங்கே கட்டுமானம் குறைவான இடத்துல இங்கே நம்ம பெற்று வரலாம். ரேட்டு நமக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் கவர்மெண்ட் வந்து கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிஇபி ஸ்ட்ரக்சர், அதாவது மணல், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் தேவையில்லாத ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம இனிமேல் வந்து மாற்று தான் யோசிக்கணும். ஏன்னா கனிம வளங்கிறது கொள்ளை போகிறதோ தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு போகிற விஷயங்களை கேள்விப்படுறப்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் பெரிய சிக்கலை. அது அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கும். இது வந்து வீடு கட்டுறவங்களுக்கு ப்ரமோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி விற்கிறவங்களுக்கு அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 50 லட்ச ரூபா ஒரு ஃபிளாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து மாற்ற முடியாது. அவங்களுக்கும் அவங்களுடைய தொழில் செய்ய முடியாமல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார், இந்த விலை நிர்ணயத்துக்கு வந்து ஒரு குழு அமைப்பு நீங்கள் ஒரு குழு அமைச்சிங்கன்னா அந்த ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது தமிழ்நாடு முழுக்க ஒரே ரேட். இப்போ சென்னையில் ஒரு மூட்டை சிமெண்ட்னா கன்னியாகுமரியில் அதே ரேட். நான் சொல்கிற டிரான்ஸ்போர்டேஷன் பேசிக்கில் அந்த ஷீட்லேயே கொடுத்துருவாங்க. சென்னையில் இந்த ரேட்டு, கன்னியாகுமரியில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ரேட் இருக்கும். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா ஜாஸ்தி இருக்கும், 1 ரூபா ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப அதிகம் இருக்காது, டிஃபரன்ஸ் இருக்காது. டிரான்ஸ்போர்ட் தாண்டி தலைவர் கார்த்திக் சூர்யா, செக்ரட்டரி வந்து நம்ம சுரேஷ், உடனடி முன்னாள் தலைவர் மணிகண்டன், முன்னாள் தலைவர் பாலமுருகன், முன்னாள் தலைவர் வெங்கடாச்சலம், முன்னாள் தலைவர்